சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உடைஞ்சு போகாம இருக்காங்க. ஆனா வேற சில பேரு சின்ன வார்த்தைக்கே பல நாட்கள் தூக்கம் இல்லாம தவிச்சு போறாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் அமைதியா அத ஹேண்டில் பண்றாரு. இன்னொருத்தவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்லயே தான் அவங்க லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் எங்க இருந்து வருது? நெறைய பேர் என்ன நெனைப்பாங்கன்னா, எனக்கு நான் நெனைச்ச வேலை கிடைச்சிட்டா போதும், நான் நெனைச்ச பார்ட்னர் கிடைச்சிட்டா போதும், நான் நெனைச்ச மாதிரியான ஒரு வசதியான வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும், என்னுடைய லைஃப் இஸ் செட்டில்டு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்க ஆசைப்பட்ட அத்தன விஷயங்கள் கிடைச்சும், இன்னமும் நிம்மதி இல்லாம தவிச்சுட்டு இருக்கிறவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் ஒருத்தவங்களுடைய எமோஷனல் ஹெல்த். உணர்வு அளவுல ஒருத்தவங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க குவாலிட்டியா வாழவும் முடியும். நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த அப்படியே ஒதுக்கிடுறோம். ஏன் உண்மையாவே தன்னுடைய உணர்வுகள சரியா புரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆரோக்கியத்துக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சு, அதுக்கான விஷயங்கள தேடி போறவங்களே ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான். நீங்க ஆனா அந்த சில பேர்ல ஒருத்தர் அப்டின்னா, இந்த வீடியோங்கிறது நிச்சயமா உங்களுடைய லைஃப எப்படி என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி, அத கூலா ஹேண்டில் பண்ண முடியும் அப்டிங்கிறத நிச்சயமா கத்துக் குடுக்கும். ஏன்னா இந்த வீடியோல நம்ம எமோஷனலி ஹெல்தியா இருக்கக்கூடிய பீப்பிள்ட்ட காணப்படுற சில முக்கியமான குணங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குணங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தா ரொம்ப சூப்பர். அப்படி இல்லனாலும் இன்னைக்கு நான் சொல்ற விதமா இந்த குணங்கள உங்களுக்குள்ள அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷன்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கூல் பெர்சனா கண்டிப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவ ரவி அப்படிங்கிறவருடைய கதையோட சேர்த்து தான் பார்க்க போறோம். இந்த ரவி யாருன்னா, இவர் ஒரு ஐடி புரொஃபஷனல். சென்னையில ஒரு கம்பெனில நல்ல வேலையில தான் இருக்காரு. ஆனா 5 வருஷமா ஒரே கம்பெனி, ஒரே டெசிக்னேஷன். சேலரியும் அதே ரேஞ்ச் தான். ஒவ்வொரு தடவ அப்ரைசல் சீசன் வரும்போதும், மேனேஜர் கிட்ட எப்படியாவது இந்த தடவ பேசிறணும் நம்மளுடைய சம்பள உயர்வ பத்தி அப்படின்னு நினைச்சுட்டு தான் போவாரு. எல்லா தைரியமும் அவருக்கு மேனேஜர் ரூமுக்குள்ள என்டர் ஆகுற வரைக்கும் தான். ஆனா ஒன்ஸ் மேனேஜர் ரூமுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, மேனேஜர் என்ன சொன்னாலும் சரி, "ஓகே சார். சரி, சரி. தட் இஸ் ஃபைன்" அப்படின்னு சொல்லி அமைதியா வெளிய வந்துருவாரு. இது ஏன் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா ரவிக்கு அந்த நிமிஷம் மேனேஜர் கூட நடத்தக்கூடிய அந்த கான்வர்சேஷன் ஏற்படுத்தக்கூடிய நர்வஸ் ஃபீலிங் பிடிக்கல. எப்படியாவது அந்த ஃபீலிங்க அவாய்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அந்த டிஸ்கம்ஃபர்ட்ட தாங்க முடியாம அந்த விஷயத்த பத்தி அப்படியே பேசாம அமைதியா வெளிய வந்துடுறாரு. இதே மாதிரி கதை தான் நமக்கும் நம்ம வீட்ல, ரிலேஷன்ஷிப்ல, வேலை இடத்துலன்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு எமோஷனலி ஹெல்தி பீப்பிள் கடைபிடிக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ரவி மாதிரி ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்க மாட்டீங்க. முதல் விஷயம், கஷ்டமான, அசௌகரியமான ஃபீலிங்ஸ் வருதா? அத விட்டு ஓடணும்னு நெனைக்காதீங்க. நான் என்னுடைய கம்யூனிட்டில ஹீல் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு புரோகிராம் எடுக்கிறேன். அந்த புரோகிராம்ல முதல் வாரத்துடைய டாஸ்க்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க அவங்களுடைய இந்த அசௌகரியமான ஃபீலிங்ஸோட கம்ஃபர்டபிள் ஆகிக்கிறது தான். அந்த ஃபீலிங்ஸ விட்டு ஓடாம, அந்த ஃபீலிங்ஸ் கூட இருக்க கத்துக்கிறது தான் அந்த முதல் வார டாஸ்க்காவே நான் குடுப்பேன். இந்த மாரி நான் குடுத்தப்போ நெறைய ஸ்டூடண்ட்ஸ்னால இத தாங்கவே முடியல. இத சரியா எடுத்துக்கவும் தெரியல அவங்களுக்கு. அவங்க அந்த அன்கம்ஃபர்டபிள் விஷயங்கள் வரும்போதெல்லாம் அத விட்டு தப்பிச்சு ஓடணும்னு தான் நெனச்சாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா எங்கள வந்து அப்ரோச் பண்ணி, எங்களால இத ஹேண்டில் பண்ண முடியல. இது என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்குள்ள கோபம் அதிகமா வருது. எரிச்சல் அதிகமா வருது. நான் உடைஞ்சு போயிடுவேனோன்னு தோணுது. அப்படின்னு ரொம்ப பதட்டமாக தொடங்கிருவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நாம பொதுவாவே இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்ஸ்ல இருந்து விலகி ஓட தான் பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, நம்மளுடைய மூளை பெயின அவாய்ட் பண்றதுக்கு தான் புரோகிராம் ஆயிருக்கு. அதனால தான் ஏதாவது சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் சரி, அதுல இருந்து அது விலகி ஓட பாக்குது. இது 100% நார்மல் தான். ஆனா உண்மையான ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுடைய குரோத்ங்கிறது இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்டோட சேர்த்து தான் வரும். உதாரணத்துக்கு நீங்க நேசிக்கிற ஆள்கிட்ட போய் நாம ஒரு விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷன ஆரம்பிக்கிறது. அப்புறம் பாஸ் கிட்ட நான் என்னுடைய அப்ரைசல் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு கேட்கிறது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபிரெண்ட்ஸ் கிட்டயோ நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறது. உங்க மாமியார் கிட்ட இந்த விஷயத்துல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பவுண்டரி செட் பண்றது. இது எல்லாமே நமக்குள்ள நிச்சயமா ஒரு படபடப்ப கிரியேட் பண்ணும். குற்ற உணர்வ கிரியேட் பண்ணும். ஒரு அசௌகரியமான ஆக்வர்ட் ஃபீலிங்ஸ கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஆனா நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்க, இதுக்கு பயந்துகிட்டு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் ஃபீல் பண்ண வேணாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நெனச்சுட்டு, இந்த செயல்கள் எல்லாம் செய்யாம தப்பிச்சு ஓடிருவாங்க. இல்லன்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையாவே எமோஷனலி ஹெல்தியா இருக்கக்கூடிய பெர்சன் என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க பயந்து ஓட மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுக்குருவாங்க. இந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது என்ன ஸ்டாப் பண்றதுக்காக வருதா?
இல்ல என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்காக வருதா? சில நேரம் நீங்க தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, ஆங்ஸைட்டி, படபடப்பு இதெல்லாம் வரதான் செய்யும். நீங்க உங்கள பிரையாரிடைஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்குள்ள குற்ற உணர்வு ஏற்பட தான் செய்யும். நீங்க வளர்ச்சி பாதைய நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பயமும் வரதான் செய்யும். இந்த ஃபீலிங்ஸ் வர்றதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா, இது குரோத் உடைய ஒரு பகுதிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால அடுத்த முறை இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்ஸ் வருதா, அத பார்த்து பயந்து ஓடாம, இந்த ஃபீலிங் எதுக்காக எனக்குள்ள வருது? இத மீறி இந்த ஸ்டெப்ப நான் எடுக்கும்போது, என்னுடைய குரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுமா? இல்ல என்ன அது தேங்க செஞ்சுருமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய மட்டும் கேளுங்க. இந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்ஸ ஜெயிச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, இன்னொரு விஷயம் உங்க பாதையில வந்து குறுக்கிடும். அதுதான் உங்களுடைய ஈகோ. நம்ம அடுத்த பாயிண்ட்ல இந்த ஈகோ என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஏன்னா, இந்த சிச்சுவேஷன் நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கும். திருப்பவும் ரவியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரவியோட ஒய்ஃப் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து, "நீங்க இப்பல்லாம் எந்த முடிவுலயும் என்ன கலந்து ஆலோசிக்கிறதே கிடையாது. எல்லா முடிவுகளையும் நீங்களே உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறீங்க." அப்படின்னு பேசுறாங்க. உடனடியா ரவி என்ன பண்ணிடுறாரு, "நான் அப்படிலாம் கிடையாதே. நான் எப்ப அந்த மாதிரி முடிவெடுத்தேன்?" அப்படின்னு அவர டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. இதுதான் நெறைய பேருக்கு நடக்கும். எப்போ ஒருத்தர் தன்ன பத்தி ஒரு விஷயத்த ஃபீட்பேக்காவோ, ஒரு கருத்தாவோ முன்வைக்கிறாங்களோ, உடனடியா டிஃபெண்டிங் மோடுக்கு போயிருவாங்க. அவங்கள அதிகமா எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஏன் அத செஞ்சாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லன்னா கேட்கிற அந்த பெர்சன் மேலேயே மொத்த பழியையும் போட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி செய்றதன் மூலமா அவங்க பண்ண வர்றது அவங்களுடைய ஈகோவ புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றது தான். ஏன்னா, ஆமா நான் இந்த தப்ப செஞ்சுட்டேன்ல அப்படின்னு சொல்றப்போ, அவங்க ஈகோக்கு அது ஒரு பெரிய அடியாயிரும். இத அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டிஃபெண்டிங் மோடுக்கு அவங்க போயிடுறது. ஆனா நீங்க எப்போ உங்களுடைய தவறுகள டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அப்ப நீங்க ஃபீட்பேக்ல இருந்து கத்துக்கிற அந்த வாய்ப்ப முழுசா இழந்துடுறீங்க. ஆனா உண்மையாவே எமோஷனலி ஹெல்தி பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இதே ஃபீட்பேக் கிடைக்கும்போது, என்னதான் இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், ஒருவேளை இதுல இருந்தும் நான் கத்துக்கக்கூடிய பாடம் ஏதாவது இருக்குமோ? அப்படின்னு யோசிப்பாங்க. இதே தவிர நானும் பல காலமா செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கும் ஃபீட்பேக்கோ, கிரிட்டிசிசமோ அது எந்த ஃபார்ம்ல வந்தாலும் புடிக்காது. என்னதான் அந்த பேசுற அந்த நபர்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாரி திரும்ப இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுன்னு நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ணதில்ல அப்டின்னாலும், என்னுடைய மனசுக்குள்ளேயே அந்த பெர்சன் மேல தான் தப்பு இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்கா எடுக்கணும்? அவங்களுடைய தவறுகள மூடி மறைக்க பிரச்சனைய என் பேர்ல திருப்புறாங்க அப்டிங்கிற மாதிரி இதே பிளேமிங் கேம தான் நான் என் மைண்ட்ல ஆடிட்டு இருப்பேன். எனக்கும் ஃபீட்பேக்க எடுத்துக்கிறது, கிரிட்டிசிசம்ஸ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்திருக்கு. ஆனா எப்ப நான் என்னுடைய குரோத் மேல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேனோ, நான் என் லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு இந்த ஃபீட்பேக்க நான் எடுத்துக்கிறது ஒண்ணு தான் ஆப்ஷன் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேனோ, அப்ப இருந்து இந்த கடினமான மாத்திரையையும் நான் சேர்த்தே முழுங்க ஆரம்பிச்சேன். அதுதான் அவங்க எவ்வளவுதான் ஹார்ஷான வார்த்தைகள சொன்னாலும், அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளுடைய கடினத்தன்மைய விலக்கிட்டு, அதுல இருந்து என்ன பாடத்த என்னால எடுத்துக்க முடியும்ன்றத பத்தி நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சேன். சில சமயம் சொல்றவங்களுடைய டோன் தவறா இருந்தாலும், அவங்க சொல்ல வர விஷயம் எனக்கு ரொம்பவே உபயோகமானதா இருந்திருக்கு. அத நான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். என் லைஃப்ல அப்ளை நெறைய இடங்கள்ல அது என்னுடைய குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்படி நான் சொல்றப்பயே இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்லிடுறேன். எல்லா ஃபீட்பேக்கும், கிரிட்டிசிசமும் நிஜமாவே நம்மளுடைய குரோத்துக்காக சொல்லப்படுறதும் கிடையாது. சில சமயம் அந்த விஷயங்கள் சொல்லப்படுற அந்த நபருடைய குறைபாடுகளின் வெளிப்பாடாவும் இருக்கலாம். சில சமயம் சொல்றவங்க அத ரொம்பவும் கடினமான வார்த்தைகள்ல நமக்கு ஏத்துக்க முடியாத மாதிரியான டோன்ல கூட சொல்லுவாங்க தான். ஆனா சொல்ற அந்த நபர விட்டுருங்க. அது சொல்லப்படுற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்குதா, உடனே டிஃபெண்டிங் மோட்ல இறங்காதீங்க. இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்விய மட்டும் கேட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 2 விஷயத்தையும் ரவி கத்துக்கிட்டு, இப்ப அவருடைய ஆஃபீஸ்ல அவர் அப்ரைசல் பத்தியும் பேசிட்டாரு. ஃபீட்பேக்கையும் நல்ல விதமா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா அவருடைய லைஃப்ல இன்னும் தீராத ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா, அவருடைய ஃபிரெண்ட் சர்க்கிள்ல, ஃபேமிலில அவர் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னு தெரியுமா? அவருக்கு நோ சொல்லவே தெரியாது. நம்மளுடைய 3வது சீக்ரெட்டும் அத பத்தினது தான். ரவி கிட்ட மாசம் மாசம் ஒரு ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கடன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருடைய அப்பா இப்ப வரைக்கும் நீ என் பேச்ச கேட்டு தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். என்ன மீறி ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய பாஸ் வீக்கெண்ட்ல கூட கால் பண்ணி இந்த வேலைய செய்ய, அந்த வேலைய முடிச்சிட்டியா அப்படின்னு அவர தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இது எதுக்குமே ரவி நோ சொன்னதே கிடையாது. ஏன்னா அவர பொறுத்தளவுக்கு நோன்னு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டா, ஒருவேள அவங்க காயப்பட்டுருவாங்களோ, இல்ல நம்ம கிட்ட கோவிச்சுக்குருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் காரணம். உண்மையாவே எமோஷனலி ஹெல்தியா இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு தான் எந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும், எந்த விஷயத்த நான் அக்செப்ட்
அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற தெளிவு இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்ற வீட்ட சுத்தி ஒரு எல்லைய வகுத்துக்கிறோம் இல்லையா? அந்த எல்லைய தாண்டி மற்றவங்க வந்துரக்கூடாதுன்னு காம்பவுண்ட் சுவர் எழுப்புறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேட் போட்டு அத எப்பயும் பூட்டி வைக்கிறோம். அந்த கேட்ட தாண்டி நமக்கு பிடிச்சவங்கள, நம்மளுடைய அனுமதி பெற்றவங்கள மட்டும் தான் நம்ம உள்ள விடுறோம் இல்லையா? இதே விஷயத்த தான் நாம நம்மளுடைய உணர்வுகளுக்கும் செய்யணும். நம்ம உணர்வுகளுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி, அந்த பவுண்டரிக்குள்ள நான் அக்செப்ட் பண்ற விஷயங்கள மட்டும் தான் நான் உள்ள விடுவேன் அப்படிங்கிற தெளிவுல நீங்க இருக்கும்போது தான் உங்களுடைய மனச, உணர்வ நீங்க பாதுகாக்க முடியும். நீங்க உங்க வீட்ட சுத்தி இந்த மாதிரி வால் எழுப்பிட்டதுனால, நெனச்ச நேரத்துக்கு நெனச்சபடி உள்ள நுழைய முடியாதவங்க இருக்க தான் செய்வாங்க. அதனால அவங்களுக்கு டிஃபிகல்டி ஏற்பட தான் செய்யும். அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணாமலே இருந்துர்றோம். நீங்க உணர்வளவுல பவுண்டரி செட் பண்ணும்போது, கண்டிப்பா சில பேர் டிசப்பாயிண்ட் ஆக தான் செய்வாங்க. என்ன இத ஏன் நான் பேசக்கூடாது? இப்படி ஏன் நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது? அப்படின்னு அதனால கடுப்பாகுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் பயந்து அவங்களோட ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ணிருவோம்ன்னு சொல்லி, நீங்க உங்களுடைய பவுண்டரிய விலக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, யார் வேணாலும், எப்ப வேணாலும் உள்ள வரலாம். உங்கள ஹர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி தர்றீங்க. நான் நெறைய வீடியோஸ்ல இந்த பவுண்டரிஸ் பத்தி பேசியிருக்கேன். எனக்கு சமயங்கள்ல இது நிஜமாவே நெறைய பேர போய் சென்றடையுதா? ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர்ல இந்த பவுண்டரி செட் பண்றதுங்கிறது இதுவரைக்கும் இருந்தது இல்ல. நம்மளுடைய கலாச்சாரமே எப்படி இருக்கும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு க்ளோஸா வேணாலும் வரலாம். ஏன் நேத்து அறிமுகமானவங்க கூட இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள பத்தி கேட்கறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த மாரி பவுண்டரியே இல்லாம வளர்ந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து நம்ம வர்றோம். சோ நான் திரும்ப திரும்ப பவுண்டரி செட் பண்ணுங்கன்னு சொல்றது, எத்தன பேர போய் சென்றடையுதுன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்தது. பட் நான் என்னுடைய ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட ரீசென்ட்டா தனியா பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சது. இந்த ஸ்டூடண்ட் ஒரு கிராம பகுதியில இருந்து தான் வர்றாங்க. அங்க அவங்களுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாவும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல கூட இவங்க என்னுடைய வீடியோஸ், என்னுடைய கிளாஸஸ்ல நான் இந்த பவுண்டரி செட் பண்ற விஷயங்கள நான் பேசுறத கேட்டு, அதே விதமா அவங்களுடைய லைஃப்ல அவங்க பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள யாரும் என்கிட்ட பேசுறத நான் அனுமதிக்க முடியாது. இல்ல இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத வேலைகள என் மேல திணிக்கிறப்போ நான் நோ சொல்லுவேன் அப்படின்னு தைரியமா தனக்கு பிடிக்காத விஷயங்கள சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லைகள சரியா வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய கணவர்கிட்டயே. இந்த மாதிரி அவங்க செஞ்ச போது ஆரம்பத்துல அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய கணவர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு சின்ன எதிர்ப்பு கிளம்பி இருந்தாலும், போக போக அந்த விஷயத்துக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னப்போ, நிஜமாவே அவங்க கூட சேர்ந்து நானுமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அதனால இந்த பவுண்டரி செட் பண்றதுன்றது நம்ம இருக்கிற சூழலுக்கு, குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமான்ற சந்தேகம் உங்களுடைய மைண்ட்ல கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அத விலக்கி வச்சுருங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கும்போது, இந்த பிஹேவியர்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்கிட்ட யாரும் மரியாதை இல்லாம பேச முடியாது. என்ன நடத்த முடியாதுங்கிறத தொடர்ந்து நீங்க வலியுறுத்தும்போது, அவங்க யாரா இருந்தாலும் சரி, கடைசில அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆவாங்க. பவுண்டரி செட் பண்ணும்போது எதிர் தரப்பு கிட்ட இருந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட், ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் அங்க ஏற்பட தான் செய்யும். பட் எமோஷனலி ஹெல்த்தி பீப்பிள் இந்த டிஸ்கம்ஃபோர்ட்ட தாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா, இந்த பவுண்டரிய நம்ம செட் பண்ணும்போது தான் நம்மளால நம்மளுடைய மன அமைதிய ஆற்றல, நம்மளுடைய வாழ்க்கைய காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறது. ரவியும் இதே மாதிரி தன்னுடைய பவுண்டரீஸ சரியா செட் பண்ண ஆரம்பிச்சாரு. தான் கிட்ட கடன் கேட்டுட்டு இருந்த நண்பர்கிட்ட, "நோ என்னால முடியாது" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. பாஸ் கிட்ட வீக்கெண்ட்ல கால் பண்ணா, "மண்டே நம்ம இத பத்தி பேசலாமேன்னு" தைரியமா மெசேஜ் பண்ணாரு. அவங்க அப்பா கிட்ட, "என்னுடைய வாழ்க்கையோட முடிவுகள இனிமே நான் தான் எடுக்க போறேன்னு" தைரியமா துணிஞ்சு சொன்னாரு. இது எல்லாம் ரொம்ப ஈஸியா கை வரல. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்ஸ் எல்லாம் தாண்டி அவர் ஸ்டெப் எடுக்க எடுக்க அது ஈஸியா அவருக்கு கைவர ஆரம்பிச்சுச்சு. ரவியோட லைஃப் மாதிரியே உங்களுடைய லைஃப்பும் மாறணும். நீங்களும் அவர் மாதிரி எல்லா சிச்சுவேஷனையும் காமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 விஷயங்கள உடனடியா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அந்த விஷயங்களுடைய ரீகேப் இதுதான். முதல் விஷயம், கஷ்டமான ஃபீலிங்ஸ பார்த்து ஓடி போகாம அத ஃபேஸ் பண்ணுங்க. அது உங்களுடைய வளர்ச்சியின் ஒரு பாகம் தான். 2வது ஃபீட்பேக் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஈகோவ தள்ளி வச்சுட்டு, அதுல இருந்து எனக்கு என்ன லெசன் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. 3வது பவுண்டரி செட் பண்ணி உங்களுக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. இதனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எமோஷனல் ஹெல்த்னா எப்பவும் அழாம இருக்கிறதோ, இல்ல பயப்படாமலே இருக்கிறதோ கிடையாது. இந்த மாதிரியான உணர்வுகள் வந்தாலும் அத சரியான விதத்துல ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க. யார் ஒருத்தருக்கு இந்த எமோஷனல் ஹெல்த் இப்ப அவசியம் தேவைப்படுதோ அவங்க கூட கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.